வந்து ஒரு ஸ்டாப்பில் ஆயிருக்கு. அதில் இருந்து ஒரு 69 பிரயாணிகள் வந்துட்டு இங்கே எடுத்து வந்துருக்காங்க. அதில் வந்து 5 பேர் வந்துட்டு வாண்டட் சர்வைவ். மீதி 64 பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தது. இதில் வந்து ஒரு 6 பேர் வந்துட்டு அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 50 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். மல்டிவேரியஸ் இன்ஜுரிஸ் ஒரு கேஸ் ஒருவர் வந்து செஸ்ட் வால் இன்ஜுரி, அது வந்து ட்ரைனேஜ் போட்டு அது ஸ்டேபிளாக தான் இருக்காது. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற கேஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மருத்துவம் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. ராத்திரி வந்துட்டு சிடி எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு ஒரு நபராக வந்துட்டு நம்ம சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கான ஆயத்தம் நடந்துருக்கோம். த்ரூ த நைட் வந்துட்டு நாங்கள் ஆர்த்தோ சர்ஜரி கொஞ்சம் அப்டாமினல் இன்ஜுரி இருக்குது. அந்த சர்ஜன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அந்த கேஸையும் வந்துட்டு எனக்கு நைட்டே எடுத்துட்டு அடிக்கடியான தியேட்டர்ஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது. எல்லாம் அனஸ்தட்டிஸ்ட் எல்லாமே சீஃப் எல்லாம் வந்துட்டாங்க. ரேடியோலஜி சீஃப் பண்ணிட்டாங்க, சர்ஜரி ஆர்த்தோ சீஃப் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ ப்ளட்டும் போதிய அளவான ப்ளட் ஸ்டோரேஜில் இருக்குது. அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சில ஆட்கள் வந்துட்டு ப்ளட் டொனேட் பண்ணிட்டு 10 யூனிட் ப்ளட் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு ப்ளட் இருக்காது. நைட் வந்துட்டு என்னென்ன சர்ஜரிலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் மைனர் கேஸ் தான் நாளைக்கு ஸ்டேபிள் கேஸ் எமர்ஜென்சி எல்லாத்தையுமே இப்போ எடுத்து நைட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு 2-3 மணி நேரத்தில் வந்துட்டு பேஷண்ட்ஸ் ரிசோர்ட் ஒரே ஒரு கேஸ் செஸ்ட் வால் மட்டும் தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு எல்லோ ஜோனுக்கு வந்தாச்சு. க்ரீன் ஜோனில் வரைக்கும் ஒரு இருந்தாலும் ஒரு 30 பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ்லாம் வந்த பிறகு பாடி செக் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வெயிட் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் இங்கேயே முடிச்சுட்டா நல்லது. ஏன்னா பாடி போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நைட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணுற பாடி.